உருகுனா ஐஸோட உயரம் குறையும். உயரம் குறைஞ்சா அவ கழுத்துல இருக்க கயிறு இறுகும். கயிறு இருக்குன்னா உயிர் பொசுக்குன்னு போயிடாது. கொஞ்சம் கொஞ்சமா துடி துடிச்சு போகும். எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஐயோ ஐயோ தயவு செஞ்சு விடுங்கடா. டேய் விடுங்கடா, உங்களை கேட்டு கேட்டுக்கிறேன், விடுங்கடா. டேய் பாவம்டா அந்த பொண்ணு. ஐஸ் உருக உருக அவ உள்ளங்கால நிக்க முடியாம தவிப்பா. அப்புறம் ஐஸோட உயரம் குறைஞ்சா குதிங்கால நிப்பா. ஐஸோட குளிரு குதிங்கால நிக்கிற வலின்னு அவ உடம்புல வலியில நடுங்கும். அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படியே நரகம் கண்ணுல தெரியும். நீயே பாரு, அப்ப புரியும். பாவீங்களா மனுஷனடா நீங்களா? அதான் சொன்னமே, கொலைய கூட நாங்க ரசிச்சு ருசிச்சு தான் செய்வோம். உனக்கு சரியான என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இவ உயிர் போறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். இந்த 1/2 மணி நேரம் அவ அனுபவிக்கிற மரண பயத்தை பார்த்து ரசிக்கிறது பெரிய சுகம். தெரியுமா உனக்கு? என்ன சொல்றீங்க? ஐயோ டேய் விடுங்கடா, பாவம்டா அந்த பொண்ணு. டேய் ஒரு பொண்ணு உயிரோட கொலை பண்றது பாவம்டா. அப்படியா? விட முடியாது. பாவமா? என்ன சப்போர்ட் பண்றியா? என்ன ரிவால்வர் ரீட்டாவா? சத்தம் போடாத. அடுத்த ஐஸ் கட்டி உனக்கு தான். இறக்கமே இல்லையாடா உங்களுக்கு? பாவீங்களா? விடு விடு, அந்த பொண்ணு கொல்லாதீங்க, விடுங்க. ஐயோ ஐயோ என்ன அக்கா அப்பவே பக்கத்துல வந்துட்டோன்னு கால் பண்ணாலே, இன்னும் காணோம். அப்பவே பக்கத்துல வந்துட்டீங்கன்னு அக்கா கால் பண்ணி சொன்னா இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. டிராபிக்காமா? ஏய் போடி. அத்தையோட டென்ஷன் புடிச்சு இவன் வேற. ஏய் அவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருப்பியா? நீ வா உள்ள போலாம். மாமா என்ன ஆச்சு? ஆனா அதை ஏமா நீ கேக்குற? அந்த நந்தினி மறுபடியும் காணாம போயிட்டான். மறுபடியுமா? நானும் அதுதாம்மா சொன்னேன். அவ காணாம போறா கிடைக்கிறா ரிப்பீட், காணாம போறா கிடைக்கிறா ரிப்பீட். ஆனா அதே மாதிரி இப்ப காணாம போயிட்டான். ஆனா ரிப்பீட் இல்ல அப்பீட். அதுலதான் எல்லா குழப்பமே ஆரம்பிச்சது. அக்கா என்னக்கா இது? மாமா குழப்பறாரு. என்னதான் நடந்துச்சு? நீ தெளிவா சொல்லு. ஏய் நாங்க எல்லாருமே கார்ல வந்துட்டு இருந்தோம்டி. சூர்யா அந்த வேலைக்காரியோட கார்ல முன்னாடி போயிட்டு இருந்தான். மாதவி நம்ம கார்ல வந்தோம்னு சொல்லாதமா, மெதுவா ஊறிட்டு வந்தோம்னு சொல்லுமா. என்னங்க நீங்க? அப்பதான் சூர்யா தாபாக்கு வந்ததும் அம்மாவோட கல்யாண நாள்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். அதுவும் 30வது கல்யாண நாள். அப்படியாக்கா? அதுக்குள்ள நந்தினி வேற இப்ப காணாம போயிட்டா. இப்ப செலிப்ரேஷன் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவ எப்படிக்கா காணாம போனா? எப்படின்னு தெரிஞ்சதா சூர்யா கண்டுபிடிச்சிக்க மாட்டானமா. எல்லாரும் நிம்மதியா ரொட்டி சாப்பிட்டு இருந்தோம். கடைசியில 2 ரொட்டி சாப்பிட விடாம அவ காணாம போயிட்டாமா. பஞ்சாபி ரொட்டி நல்ல பதமா இருந்தது, மிஸ் ஆகி போச்சு. ஆழ்ந்த வருத்தங்கள். மாமா அம்மா அப்பாவோட வெட்டிங் டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா காணாம போனா? இத சூர்யாக்கு ஞாபகப்படுத்தினதே அவதானாமா. இப்ப கடைசியில அவளே காணாம போயிட்டா. ஏங்கா இந்த வெட்டிங் டே கொண்டாட்டத்தை ஸ்பாயில் பண்றதுக்காகவே அவ வேணும்னே காணாம போயிருப்பாளோ? அப்படி இருக்குமோ? இருந்தாலும் இருக்குங்க. இப்ப பாருங்க, அப்பா அம்மாவோட வெட்டிங் டேன்னு கூட கவலைப்படாம அவளை தேட போறேன்னு நந்தினி கூட தான் வருவேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு. பாவண்டி அம்மா.
நாளைக்கு வெட்டிங் டேவை தனியா அவங்களால கொண்டாட முடியுமா? நீயே சொல்லு. அத்தை சாதாரண வெட்னஸ்டேவையே 4-5 பேரோட கொண்டாடுவாங்க. இது வெட்டிங் டே. கூட ஹஸ்பண்ட் இல்லைன்னா எப்படி சுரேகா? அப்பப்பா இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஒண்ணு தொலைஞ்சு போயிடுறா, இல்ல யாராவது இவளை கடத்திட்டு போயிடுறாங்க. இவளை தேடுறது எல்லாருக்கும் பெரிய தொல்லையா போச்சு. சுரேகா அதைத்தானே இவ்வளவு நேரம் டீட்டெயிலா சொன்னோம். மாதவி நீ வாமா. அப்புறம் நம்ம காணாம போயிட்டோம்னு சொல்லி அத்தை ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்கம்மா. மறுபடியும் போலீஸுக்கு போயிட போறாங்க. ஆமாங்க, அம்மா வேற பயங்கர டென்ஷன்ல இருந்தாங்க. ஏய் சுரேகா, 2 வார்த்தை போய் அம்மா கார்துல உள்ள போய் சொல்லுவா. பேசிக்கலாம். மாதிரி இருமா ஒரு நிமிஷம். இந்த மாமாவோட அட்வைஸ் கேட்டுக்க. அத்தைக்கு ஆத்திரத்துல சாமி வந்துச்சுமா. இப்போதைக்கு சாமி இறங்காது. நீ அப்படி நைஸா போய் சமாதானப்படுத்தி விடுமா. ஏங்க சும்மா இருங்க நீங்க வேற. போம்மா, போ. வாங்க. இருந்த இடத்துல அவ அம்மா, பண்ணிட்டா வழக்கம். என்னம்மா இது? அப்பா அவ்வளவு துணிச்சலா அந்த வேலைக்காரி வந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொல்றாரு. நீங்க பாட்டுக்கு எதுவும் சொல்லாம வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்பாக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத பாசம் அவன் மேல? நம்ம எல்லாரையும் விட, அதுவும் உங்களை விட அந்த வேலைக்காரி தான் அவருக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? நிஜமா அப்பா உங்களை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டாருமா. எனக்கே ரொம்ப அவமானமா இருக்குமா. மாதவி அம்மா கோவத்துல இருக்கும்போது ஏமா ஏத்தி விடுற? ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன இவளுக்கு சாமி வந்துருச்சு? நாளைக்கு எங்க அம்மாவோட கல்யாண நாள். எங்க அப்பாவுக்கு தன்னோட கல்யாண நாள் முக்கியமா இல்ல அந்த வேலைக்காரி முக்கியமா? அதான் அவளை தேடுறதுக்கு தான் சூர்யா இருக்கான்ல. இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நந்தினி நந்தினின்னு அவளை தேடி இப்ப சுத்திக்கிட்டு இருக்காரு. அம்மா அதுக்காக தான் இவ்வளவு அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா நம்ம சர்க்கிள்ல எல்லாருக்குமே பெரிய எதிர்பார்ப்பா இருக்குமா. நாளைக்கு உங்க கூட அப்பாவும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. 30வது கல்யாண நாள் வேற. நீங்க தனியா நின்னீங்கன்னா பெரிய அவமானமா வேற இருக்குமா. ஒரு வேலைக்காரிக்காக அம்மாவை இப்படி இன்சல்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அது எப்படி அம்மா கூட வரமாட்டேன், அந்த நந்தினியை கூட்டிட்டு தான் வருவேன்னு அப்பா எப்படி சொல்லலாம்? அப்ப நம்ம அம்மாவை விட அந்த நந்தினி தான் அப்பாக்கு முக்கியமா போயிட்டாளா? விஷயம் தெரிஞ்சவங்க நாளைக்கு நிச்சயமா உங்களை விஷ் பண்ண வருவாங்கம்மா. அப்போ அப்பா இல்லாம நீங்க மட்டும் தனியா நின்னீங்கன்னா என்னமா நினைப்பாங்க? மா இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா? இது நமக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூமா? நிச்சயமா அந்த நந்தினி இப்போதைக்கு கிடைக்க மாட்டான் தான் எனக்கு தோணுதுமா. அப்ப அப்பா கல்யாண நாளைக்கு, அதுவும் ரொம்ப முக்கியமான 30வது கல்யாண நாளைக்கு அவர் வரமாட்டாராமா? ஏமா அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அவர் எப்படி வராம போறாருன்னு நானும் பாக்குறேன். மா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லம்மா. அவ கிடைக்காம அப்பாவும் வரப்போறது இல்ல, இந்த கல்யாண நாளும் நம்ம கொண்டாட போறது இல்ல. ஏய் வாய் மூடு. இது என்னோட கல்யாண நாள். அத நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அவர் கண்டிப்பா வருவாரு. வர வைக்கிறேன். எப்படிமா? என்னடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? நான் ஒன்னு சொன்ன அதை சாதிச்சு காட்டுவேன்னு உனக்கு தெரியாது? இங்க பாரு, நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து இத பெரிய அளவுல செலிப்ரேட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க.